செய். துங்க கரும்பத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. தாயினும் கனிந்த உள்ளம் தளர்விலா தீர வீரம். தீயினை போன்ற தூய்மை தென்றலை போன்ற தன்மை. மாயையும் அஞ்சும் ஞானம் மன்மதன் போன்ற மேனி. ஆயவை பொருந்தும் அண்ணல் விவேகானந்தர் வாழ்க. சுவாமி விவேகானந்தரின் பொற்பாதத்தை தொட்டு வணங்குகிறேன். நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மண்டைக்காடு அருள்மிகு பகவதி அம்மன் திருக்கோவிலிலே மாசி கொடை விழாவில் ஆதிராவுக்கு பேசுவதற்கென்று ஒரு அருமையான வாய்ப்பினை உருவாக்கி தந்த ஹைந்தவ சேவா சங்கத்தை சார்ந்த அத்தனை பெரியவர்களின் பொற்பாதத்தை தொட்டு வணங்குகிறேன். மேலும் இந்த அருமையான வாய்ப்பினை எனக்கு தந்த ஆலய நிர்வாகிகளுக்கும் ஊர் மக்களுக்கும் அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் ஆன்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் என் போன்றோர்களுக்கும் மீண்டும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பேசுவதற்காக எடுத்துக்கொண்ட பொருள் அன்பின் உச்சம் ஆன்மீகம். பாரதியார் பகவான் கண்ணனை பார்த்து அழகாக பாடுவார். காக்கை சிறகினிலே நந்தலாலா நின்றன் கரிய நிறம் தோன்றுதையே நந்தலாலா. பார்க்கும் மரங்கள் எல்லாம் நந்தலாலா நின்றன் பச்சை நிறம் தோன்றுதையே நந்தலாலா. கேட்கும் ஒலியிலெல்லாம் நந்தலாலா நின்றன் கீதம் இசைக்கு தடா நந்தலாலா. தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா உன்னை தீண்டும் இன்பம் தோன்றுதடா நந்தலாலா என்று பாடுவார். இந்த பாட்டை ஆழ்ந்து கவனிக்கிற போது பாரதியினுடைய உண்மையான பக்தியை புரிந்து கொள்ள முடியும். மூன்றாவது வரியிலேயே பகவானுடன் ஐக்கியமானவன் பாரதி. கவனித்து பாருங்கள், காகத்தினுடைய நிறத்தை பார்க்கிற போது கூட பகவான் கண்ணுக்கு தெரிகிறாராம், தோன்றுதையே நந்தலாலா என்றார். இரண்டாவது பாடுகிற போது பார்க்கும் மரங்கள் எல்லாம் நந்தலாலா நின்றன் பச்சை நிறம் தோன்றுதையே நந்தலாலா என்பார். முதல் இரண்டு வரியிலும் பாரதி பகவானை ஐயா என்று அழைத்திருப்பார். ஐயா ஐயா என்று அன்போடு அழைப்பார். மூன்றாவது வரி வருகிற போது கேட்கும் ஒலியிலெல்லாம் நந்தலாலா நின்றன் கீதம் இசைக்கு தடா நந்தலாலா என்பார். இரண்டு வரியில் ஐயா என்று அழைத்துவிட்டு மூன்றாவது வரியில் அடா என்று அழைப்பார். நாம் யாரை டா என்று போட்டு அழைப்போம்? அடா, வாடா, போடா என்று யாரை அழைப்போம்? ஒரு தோழனை, நம்முடைய மனதிற்கு மிக பிடித்த ஒரு நண்பனை அடா என்று அழைப்போம். ஆனால் பாரதி கண்ணனை அழைத்தார். அந்த அளவிற்கு உரிமையை எடுத்திருந்தார். கண்ணனை தன் தோழனாக, தாயாக, தந்தையாக, காதலியாக என்று எல்லா ரூபத்திலும் பார்த்து அன்பின் உச்சத்தை உணர்த்தியவர் பாரதி. அதனால் தான் இன்றைக்கு வரைக்கும் அந்த மகா மனிதனை நாம் நினைவு கூறுகிறோம். என்னை கேட்டால் பாரதியினுடைய அந்த அன்பின் உச்சமான ஆன்மீகத்தை என்னால் நேரடியாக பார்க்க முடியவில்லை. ஆனால் சமீப 8 ஆண்டுகளாக நான் பார்க்கிறேன், ஹைந்தவ இந்து சேவா சங்கத்தில் உள்ள ஒவ்வொரு பெரியவர்களும் பாரதியாருக்கு நிகரான அன்பின் உச்சமான ஆன்மீகத்தை நிலைநாட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இதை நான் சாதாரணமாக சொல்லவில்லை. இங்கே அமர்ந்திருக்கக்கூடியவர்கள் பார்த்தாலே தெரியும். ஹைந்தவ சேவா சங்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லோருமே பெரியவர்கள், வயது முதிர்ந்தவர்கள். அவர்களுக்கு இப்படி ஆலயத்திற்கு வந்து என்னை போன்ற இளம் பேச்சாளர்களை பேச வைத்து எங்களுடைய திறமையை இந்த சமுதாயத்திற்கு காட்டுவதால் அவர்களுக்கு எந்த லாபமுமே கிடையாது. சமூகம் பயனடைய வேண்டும் என்கிற ஒரே ஆசையோடு, ஒரே நோக்கத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு சற்று முன்பாக நடந்த பேச்சு போட்டிகளையே நீங்கள் பார்த்திருக்கலாம். தலைப்பை பார்த்தால் தெரியும். விநாயகர், பரதன், கண்ணனின் லீலை. இன்றைக்கு செல்போன் வழியாக வளர்ந்து கொண்டிருக்கிறோம். எல்கேஜி படிக்கிற போதே பிள்ளையினுடைய கையிலே செல்போனை கொடுக்கிறோம்.
அது குழந்தையின் தவறு கிடையாது. பெற்றோர்கள் தாங்கள் செல்போனை பார்ப்பதற்கு பிள்ளைகள் இடையூறாக இருக்கிறார்களே என்று பிள்ளைகளின் கையிலே செல்போனை கொடுக்கிறார்கள். வளர்கிற போதே செல்போன் மயமாக வளரக்கூடிய இந்த சமூகம் விநாயகரையும் பரதரையும் கண்ணனையும் படிக்கிற போது பண்பாட்டை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தார்களே, அதுதான் ஹைந்தவ சேவா சங்கத்தினுடைய மிகப்பெரிய சாதனை. 8 ஆண்டுகளாக நான் பேசுகிறேன். ஒவ்வொரு மேடை, இந்த மேடையில் நான் ஏறுகின்ற போதும் என்னை நான் செதுக்கிக் கொள்வதற்கான வாய்ப்பை இந்த சங்கம் எனக்கு கொடுத்தது. ஒரு ஆண்டு பேசிவிட்டு அடுத்த ஆண்டு மேடை ஏறுகிற போது சென்ற ஆண்டு நான் பேசிய பிழைகளை திருத்திக் கொள்வதற்கான மிகப்பெரிய வாய்ப்பை இந்த ஹைந்தவ சேவா சங்கம் எனக்கு உருவாக்கி கொடுத்தது. இவர்களை உயர்ந்தவர்களுக்கும் உயர்ந்தவர்கள் என்கிற நிலையிலே நான் வைத்து பார்க்கிறேன். ஔவையார் மனிதர்களை 3ஆக பிரிப்பாள். ஜாதி அடிப்படையில் பிரிக்கவில்லை, மொழி அடிப்படையிலே பிரிக்கவில்லை. ஔவை எப்படி தெரியுமா பிரிக்கிறாள்? சமூக சேவையின் அடிப்படையிலே பிரித்தாள். உயர்ந்தவன், சிறந்தவன், கயவன் என்று சொன்னாள். ஔவை உயர்ந்தவன் என்று யாரை சொல்கிறாள் தெரியுமா? ஒருவன் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறான், அவன் துன்பப்படுவதை, அவனின் துன்பத்தை போக்குவதற்கான சக்தி உள்ள ஒருவன் பார்த்து கொண்டிருக்கிறான். புரியும்படியே சொல்கிறேன், பணம் இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறான் என்று வைப்போம். அவனுக்கு கொடுத்து உதவக்கூடிய அளவிற்கு செல்வம் பெற்ற ஒருவன் அந்த ஏழையை பார்க்கிற போது அவனாக வந்து கேட்டு விடுவதற்கு முன்பாக நானாக சென்று உதவ வேண்டும் என்று நினைத்தால் அவன் உயர்ந்தவன். ஔவையின் பார்வையிலே உயர்ந்தவனை பலாப்பழம் போன்றவன் என்று ஔவை சொல்லுவாள். பலாப்பழம் திடீரென்று காய்த்துவிடும். அது பூ பூத்து காய் காய்த்து என்று நாட்களை நீட்டி கொண்டிருக்காது. பலாப்பழம் உடனடியாக கிடைத்துவிடும். உயர்ந்தவர்கள் உடனடியாக உதவி செய்வார்கள் என்றாள். சரி, சிறந்தவர்கள் என்று ஔவை யாரை சொல்கிறாள்? ஒருவன் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவனுடைய துன்பத்தை பார்க்கக்கூடிய ஒருவன் அவனாக வந்து என்னிடம் கேட்டு அதன் பிறகு நான் கொடுக்க வேண்டும் என்று நினைப்பான். அவனை சிறந்தவன் என்று மட்டும்தான் சொன்னாள். அவன் மாம்பழம் போன்றவன், பூ பூத்து காய் காய்த்து அதன் பிறகு பழுத்துதான் மனிதனுடைய கையிலே வந்து சேரும். சிறந்தவன் என்பவன் ஒருவன் உதவி கேட்ட பிறகு கொடுக்க வேண்டுமா வேண்டாமா, கொடுத்தால் நமக்கு நன்மை கிடைக்குமா கிடைக்காதா என்றெல்லாம் யோசித்துதான் உதவி செய்வானாம். கயவன் என்று சொன்னாள் ஔவை. சிரிப்புதான் வரும். ஒரு ஏழை வந்து என்னிடம் எதுவுமே இல்லை ஐயா என்று கேட்கிற போது கொடுக்கக்கூடிய அளவிற்கு செல்வம் இருந்தும் தருகிறேன், நாளை தருகிறேன், மறுநாள் தருகிறேன், யோசித்து தருகிறேன், முடியவில்லை என்றால் முதலிலேயே சொல்லி இருக்கலாம். ஆனால் தருகிறேன் 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 என்று நாட்களை நீட்டிவிட்டு ஊரறிய நான் கொடுத்த கொடையில் தான் அவன் வளர்கிறான் என்று பொய் பேசுவார்களே, அவர்களை கயவர்கள் என்று ஔவை சொன்னாள். என் பார்வையிலே என்னை போன்ற இளம் தலைமுறைகள் வாய்ப்புகளை கேட்பதற்கு முன்பால் இவர்களுக்கு இருக்கக்கூடிய திறமையை இந்த சமூகத்திற்கு காட்ட வேண்டும் என்று தானாக உணர்ந்து வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறார்களே, இந்த ஹைந்தவ சேவா சங்கத்து பெரியவர்கள் அன்பின் உச்சமான ஆன்மீகத்திற்கு தமிழகத்திலே சிறந்த எடுத்துக்காட்டாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்று தான் சொல்லுவேன். தமிழகத்தில் இவர்கள் எடுத்துக்காட்டு என்றால் பாரதத்தில் பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு உயிரையும் அன்பு செய்கிறார். வள்ளலார் சொல்லுவார், அன்பு செய். எதை தெரியுமா அன்போடு நீ கேட்க வேண்டும்? முருகனிடம் கேட்கிறார் வள்ளலார், ஒருமையுடன் நினது திரு மலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார், உறவு கலவாமை வேண்டும். பெருமை பெரு நினது புகழ் பேச வேண்டும், பொய்மை பேசாதிருக்க வேண்டும். பெருநறி பிடித்தொழுக வேண்டும், மதமான பேய் பிடியாதிருக்க வேண்டும். மருவு பெண்ணாசை மறக்கவே வேண்டும், உனை மறவாது இருக்க வேண்டும். மதி வேண்டும், நின் கருணை நிதி வேண்டும்,
நோயற்ற வாழ்வுதான் வாழ வேண்டும் என்று கேட்டார். பாருங்கள், நாம் யாராவது இதையெல்லாம் இன்றைக்கு இந்த மண்டைக்காட்டு அம்பாளிடம் கேட்டிருக்கிறோமா? வந்தவுடனே செல்வம் வேண்டும், வீடு வேண்டும், சொத்து வேண்டும், இதையெல்லாம் கேட்கிறோம். இல்லை என்றால் நமக்கு இருக்கக்கூடிய எல்லா துன்பத்தையும் அந்த அம்மனின் மீது சாத்தி விட்டு சென்று விடுகிறோம். ஆனால் வள்ளலார் என்ன கேட்டார்? ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். சாதாரண நண்பனை எனக்கு கொடுக்காதே, நான் எப்படி உன்னையே நினைத்து உருகுகிறேனோ அதே போல ஒருமையான சிந்தனையோடு எவன் ஒருவன் உன்னை நினைத்து உருகுகிறானோ அவனுடைய நட்பை எனக்கு கொடு என்று கேட்டார். எவ்வளவு உன்னதமான ஒரு வேண்டுகோள். அடுத்ததாக கேட்கிறார், பொறுமை பெறு நினது புகழ் பேச வேண்டும். எப்போதுமே யாரையாவது குறை சொல்லி இருப்பதை விட உன் புகழை நான் பேச வேண்டும். ஒருவேளை உன் புகழையும் பேசும் பாக்கியம் எனக்கு கிடைக்காமல் போனால் அது கூட பரவாயில்லை, வாழ்க்கையிலே பொய்யாவது நான் பேசாமல் இருக்க வேண்டும் என்றார். இன்றைக்கு கலியுக மனிதர்களாகிய நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம், வாழ்க்கையிலே அந்த அம்பாளுடைய பெருமையையோ பகவானுடைய பெருமையையோ பெருமாளுடைய பெருமையையோ நாம் பேசுகிறோமோ இல்லையோ அது பிரச்சனை இல்லை. ஆனால் வாழ்க்கையில் ஒரு முறை கூட பொய் பேசாமல் இருந்து விட வேண்டும். அதைத்தான் வள்ளலார் பெருமையாக கேட்கிறார். அடுத்து ஒன்று கேட்பார், பலரும் சர்ச்சையாக பேசக்கூடிய ஒன்று, மருவு பெண் ஆசை மறக்க வேண்டும் என்றார். பலர் கேட்பார்கள், பெண்ணாசையை மறந்தால் இந்த பூலோகம் எப்படி நிலைத்திருக்கும் என்று. வள்ளலார் பெண்ணை மறக்க வேண்டும் என்று சொல்லவில்லை, பெண் ஆசையைத்தான் மறக்க வேண்டும் என்று சொன்னார். தேவையில்லாமல் தன் மனையாளை தவிர இன்னொரு மனையாளின் மீது வரக்கூடிய ஆசையை ஒருவன் தவிர்க்க வேண்டும் என்று சொன்னார். இன்றைக்கு மகளிர் தினம், பெண்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது. ஆதி காலத்திலிருந்தே பெண்களுடைய சிறப்புகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். வள்ளலார் கூட பெண்ணின் சிறப்பை சொல்லிவிட்டு அதன் பிறகு அடுத்த வரியே கருணையைத்தான் கொண்டு வைத்தார். நீ எனக்கு நிதியை தராதே, செல்வத்தை தராதே, கருணை என்கிற செல்வத்தை கொடு என்றார். பெண்கள் புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம், வீட்டிலே ஒரு கேள்வி எழுப்பப்படுகிற போது கணவன்மார்கள் அல்லது ஆண்கள் உடனடியாக அதற்கு பதில் சொல்ல வேண்டும் என்று ஒரு விஷயத்தை சொல்லி முடித்து விடுவார்கள், அவ்வளவுதான். ஆனால் இல்லாள் என்கிறவள், மனைவி என்கிற பொறுப்பிலே இருக்கக்கூடியவள் பதிலை உடனடியாக எங்கேயுமே சொல்வது கிடையாது, தாமதமாகத்தான் சொல்லுவாள். அவளுடைய தாமதத்திற்கு காரணம் விடை தெரியாமல் அல்ல, அவள் எதிர்காலத்தை யோசிக்கிறாள். இப்போது இந்த வார்த்தையை நான் சொன்னால் அல்லது இந்த செயலுக்கு நான் ஒப்புதல் தெரிவித்தால் நாளை என்ன நடக்கும் என்று அடுத்த நாளை சிந்திக்கக்கூடிய உணர்வு பூர்வமுள்ள ஒரே இனம் பெண்ணினம் மட்டும்தான். அறிவு இருப்பது பெரிதானது விஷயம் அல்ல, அறிவோடு உணர்வு பூர்வமாக யார் சிந்திக்கிறார் என்பதுதான் விஷயம். பாரதி அதனால் தான் சொன்னான், பெண்ணுக்குள்ளே ஞானத்தை வைத்தான் புவி பேணி வளர்த்திடும் ஈசன் என்று. ஆணுக்குள்ளே ஞானத்தை வைத்தான் என்று பாரதி சொல்லவில்லை, ஞானம் பெண்களுக்குள்ளே தான் இருக்கிறது என்று பாரதி சொல்கிறார். அதற்கிணையாக இந்த மகளிர் தினத்திலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், எத்தனையோ பெண்கள் சாதித்திருக்கிறார்கள், கற்பு கரசிகளாக வாழ்ந்திருக்கிறார்கள். சொற்களால் சொல்ல முடியாத ஒரு தெய்வீகமாய் விஞ்ஞானமாய் கவிதையாய் இருக்கிறது பெண்குலம். காற்சிலம்பை கத்தியாக்கி கலற்றிய புரட்சிக்காரி கண்ணகி, எதிர்ப்பவன் அவதாரம் என்றாலும் எதிர்ப்பதே தமிழர்களின் வீரம் என்ற மானத் தமிழச்சி மண்டோதரி, பருவத்தையே தமிழுக்கு ஈந்து தமிழை மணந்த ஔவையார், ஈனக்குலம் எனினும் கற்பு நெறி காத்த மாதரசி மாதவி, இளமையிலேயே இளமையை வென்று தவம் இயற்றிய மணிமேகலை, 63 நாயன்மார்களுள் ஒரு பெண்ணாகிய காரைக்கால் அம்மையார், தன் கணவனின் மூச்சிலே உயிர் வாழ்ந்த கோப்பெருந்தேவி, பிரிட்டிஷ் பீரங்கியை வாளால் உடைத்தறிந்த வீராங்கனை ஜான்சி ராணி, திலகமில்லாத விதவையாகிலும் இரத்த திலகமிட்டு நாடு காத்த ராணி மங்கம்மாள், ஒரு மும்முடி தேசத்தை கூட அந்த புறத்தில் இருந்து ஆட்சி செய்த குந்தவை, தான் இறந்து குஞ்சு பெறும் நண்டு போல தன்னுயிர் கொடுத்து கரிகால சோழனை இந்த நாட்டுக்கு தந்த இளஞ்சேட் சென்னி, வள்ளுவனுக்கு ஒரு திரைமறையாக இருந்த அவர் மனைவி வாசுகி, இசையால் காற்றையே சுத்திகரித்த MS சுப்புலட்சுமி, காக்கி சட்டை அணிந்த சுதந்திர புறாவாக
வலம் வந்த கிரண்பேடி, எங்களுக்காக சுவாசித்து கொண்டிருக்கக்கூடிய எங்கள் தாய்மார்கள், பாரதத்திற்கே முதல் குடிமகளாக இருக்கக்கூடிய அம்மா திரௌபதி முர்மு என்று இன்றைக்கு எத்தனையோ பெண்கள் சாதித்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அதனால் பெண்களுடைய பட்டியல் என்பது மிக பெரியது. வீட்டிலே பார்த்தால் தெரியும். பணத்தை பற்றி பேசுகிற போது பெண்களுக்கு பண விவகாரத்தில் என்ன பேச்சு என்று சொல்லுவார்கள் எள்ளலாக, உங்களுக்கு அதை பற்றி தெரியாது என்று. உடனே ஒரு வார்த்தையை சொல்லுங்கள், எங்களுக்கு பண விவகாரம் தெரியாது என்று சொல்கிறீர்கள். பாரதத்தின் நிதிநிலையையே இன்றைக்கு அம்மா நிர்மலா சீதாராமன் என்கிற ஒரு பெண் தான் ஆண்டு கொண்டிருக்கிறாள். இன்றைக்கு பாரதம் பொருளாதாரத்தின் உச்சத்திற்கு வளர்ந்து கொண்டிருக்கிறது என்றால் பெண்கள் பணத்திலும் சாதிக்கக்கூடியவர்கள் தான். காரணம், அன்பு செலுத்த தெரிந்தவர்கள். யாராக இருந்தாலும் அவர்களின் மீது தானாக ஒரு அன்பு வரக்கூடிய தாய் உள்ளம் படைத்தவர்கள். ஆனால் அந்த தாய் உள்ளம் உங்கள் வீட்டோடு நின்றுவிடக் கூடாது. எல்லோருக்கும் உதவக்கூடிய மனநிலையில் உங்கள் மனம் வளர வேண்டும். வள்ளுவர் சொல்லுவார், இல்லதன் இல்லவள் மாண்பானால் உள்ளது என் இல்லவள் மானாக்கடை என்று. ஒரு மனைவியினுடைய மிகப்பெரிய பொறுப்பு எது தெரியுமா? கணவன் எல்லோருக்கும் தானம் செய்ய வேண்டும் என்று சில வீடுகளில் நினைப்பது உண்டு. கணவன் தானம் செய்ய வேண்டும் என்று நினைப்பார், மனைவி அதற்கு இடையூறாக நிற்பாள். எல்லாவற்றையும் கொடுத்துவிட்டு நாம் என்ன செய்வது, எல்லாவற்றையும் கொடுத்துவிட்டு நாம் என்ன செய்வது என்று. இதற்கு பெயர் இல்லறம் கிடையாது. இல்லறம் என்று ஏன் அந்த வாழ்க்கைக்கு பெயர் வைத்தார்கள்? கணவனும் மனைவியும் சேர்ந்து அறமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதை சொல்லுவதற்குத்தான் இல்லத்தில் அறம் நிறைய இல்லற வாழ்க்கை என்று பெயர் வைத்தார்கள். அதனால் மனைவி கொடை மனம் உடையவர்களாக இருந்தாலும், கணவன் கொடை மனம் உடையவராக இருந்தாலும், ஒருவருக்கொருவர் நிகரான மனம் கொண்டிருந்தால் மட்டும்தான் ஒரு வீட்டிலே நற்பண்புகள் நிறைந்திருக்கும். பெரியவர்கள் சொல்கிற போது சொல்லுவார்கள், ஒரு ஆண் திருமணமாகிற வரைக்கும் அவன் ஆண்தான். அவன் எப்போது குடும்பஸ்தனாக மாறுகிறான்? ஒரு மனைவி என்கிற பெண் அவன் வாழ்க்கையில் வருகிற போது அவன் குடும்பஸ்தன் என்கிற நிலையை அடைகிறான். அப்படி ஒரு ஆணினுடைய வாழ்க்கையிலே ஒரு கொடை குணம் மிக்க பெண் வந்துவிட்டால், ஒரே ஒரு நல்ல மனம் படைத்த பெண் ஒரு ஆணினுடைய வாழ்க்கையில் வந்துவிட்டால் அவனுக்கு 16 செல்வங்களும் கிடைத்ததற்கு சமமாம். அதே நேரத்தில் கொடை குணம் இல்லாத ஒரு பெண் ஒரு ஆணிற்கு கிடைத்து விட்டால் அவன் மற்ற 15 செல்வத்தையும் பெற்றிருந்தாலும் பயன் கிடையாது. அதனால் தனக்கு 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 என்று சேர்த்து வைப்பதை விட சற்று இந்த சமுதாயத்திற்கு உதவி செய்வோம். ஒரு நாள் செய்து பாருங்கள். நீங்கள் உதவி செய்யக்கூடியவர்கள் அந்த உதவியை பெறுகிற போது கொடுக்கக்கூடிய புன்னகையை பார்த்து பாருங்கள். அடுத்த நாளிலிருந்து தானாக உதவி செய்யும் மனம் நமக்கு பிறந்து விடும். இது இயல்பு. சுந்தரரை எடுத்து பார்க்கலாம். தேவாரத்தை எழுதியவர்களுள் ஒருவரான சுந்தரர் கொடை கொடுப்பதற்கு எதுவுமே இல்லை அவருடைய கையிலே. ஆனால் ஆசை, எதை கொடுக்க எதை கொடுக்க என்று சிந்திக்கிறார். உடல் களைப்பாக இருக்கிறது. ஒரு செங்கலை எடுத்து தரையிலே வைத்துவிட்டு செங்கலையே தலையணையாக பயன்படுத்தி அந்த செங்கலில் உறங்குகிறார். அவருடைய கொடை மனம் எழுந்து பார்க்கிற போது செங்கல் தங்க கல்லாக மாறி இருந்தது. இப்போது சுந்தரருடைய மனைவிக்கு இந்த விஷயம் தெரிகிறது. இன்றைக்கு இந்த கலியுகத்திலே நம்மில் பலரும் என்ன செய்து விடுவோம்? பகவானே கொடுத்திருக்கிறார், நம்முடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்துவதற்கு கொடுத்திருக்கிறார், வீட்டில் வையுங்கள், முதலில் தேவைக்கு எடுத்துக்கொள்ளலாம் என்போம். ஆனால் பறவையார் அப்படி சொல்லவில்லை. ஐயா, எதுவுமே இல்லை என்று
என்று நினைத்தோம். எல்லோருக்கும் தானம் செய்யுங்கள் என்று செங்கலையே தங்கக்கல்லாக மாற்றி கொடுத்திருக்கிறாரே, முதலில் இந்த கல்லை விற்று மொத்த பணத்தையும் கொண்டு வாருங்கள், ஓராண்டிற்கு நாம் தானம் செய்யலாம் என்று சொன்னாள். அந்த மனம் வர வேண்டும். பிறருக்கு கொடுக்கக்கூடிய மனம் நமக்கு வர வேண்டும். ஒருவருக்கு ஒருவர் சகித்து செல்லக்கூடிய அன்பு வர வேண்டும். அதுதான் முதல் அன்பு. அந்த அன்பில் தலை தோங்குகிற போதுதான் எம்பெருமானின் மீது வரக்கூடிய அன்பு தலை தோங்கும். சீதாதேவி ராமன் வனவாசம் செல்ல வேண்டும் என்கிற சூழல் உருவாகிறது. ராமனுக்கும் இளகிய மனம்தானே. சீதையை பார்த்து சொன்னான் ராமன், அம்மா, நான் உன்னை திருமணம் செய்து கொள்வதற்கு முன்பாகவே தாடகை வதத்திற்காக என்று பலமுறை வனத்திற்கு சென்றிருக்கிறேன். காடுகளில் உள்ள பூச்சிகள் கடித்தால் கூட நான் தாங்கிக் கொள்வேன். காட்டிலே கூடாரம் இருக்காது, வெயில் தாக்கினால் கூட நான் தாங்கிக் கொள்வேன். ஆனால் மெல்லிய இந்த உடலை கொண்ட நீ என்னுடன் வனவாசம் வந்து அந்த சுடும் மணலில் உறங்க வேண்டுமா? அப்படி என்னோடு நீ துன்பப்பட வேண்டுமா? என்னைத்தானே வனவாசம் செல்ல சொல்லி இருக்கிறார்கள், நான் வனவாசம் செல்கிறேன், நீ அரண்மனையிலேயே இருந்து விடு என்றார். சீதா ஒரே ஒரு வார்த்தையை சொன்னாள், ராமா, நின் பிரிவினும் சுடுமோ அப்பெரும் காடு என்றாள். ராமா, காட்டினுடைய சூடுபடக்கூடிய தன்மையை நான் தாங்கிக் கொள்வேன், அதுவெல்லாம் எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. ஆனால் என்னை பிரிந்து 14 ஆண்டுகள் நீ இருந்தால் அதுதான் அந்த காட்டினுடைய சூட்டை விட என்னை மிகவும் வருத்தும் என்று சொன்னாள். பாருங்கள், அதுதான் சிறந்த இல்லறம், அதுதான் அன்பின் அடையாளம். ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்கக்கூடிய தன்மையோடு இருக்க வேண்டும். ஏன்? எப்படி ராமாயணம் இல்லாளுக்கும் இல்லானுக்கும் இலக்கணம் சொன்னதோ, மகாபாரதம் அன்பை சொல்லிக் கொடுக்கிறது. பாண்டு காற்றுக்கு செல்கிறார் வேட்டையாடுவதற்கு. மான் சத்தம் கேட்டது. எங்கேயோ ஒரு மான் இருக்கிறது. இந்த மானின் சத்தத்தை கேட்டு அம்பெய்து அந்த மானை கொல்ல வேண்டும் என்று நினைத்தார். உடனே அம்பையும் எய்தார். அங்கே இருந்தது மானே கிடையாது, முனிவர். முனிவர் தன்னுடைய மனைவியுடன் அன்பாக பேசிக் கொண்டிருந்தார். அந்த நேரத்திலே பாண்டு வில்லினை எறிகிறார். அந்த வில் நேராக சென்று அந்த முனிவர் மான் வடிவில் இருக்கிற போது அவரை தாக்குகிறது. இப்போது இறக்கும் தருவாயிலே அந்த முனிவர் கிடக்கிறார். மான் என்று நினைத்து அம்பை எய்தோமே, ஆனால் ஒரு மானிட சத்தம் கேட்கிறதே, என்ன என்று சொல்லி பாண்டு ஓடி சென்று பார்த்தால் அங்கே முனிவரும் மனைவியும் இறக்கும் தருவாயில் இருந்தார்கள். என்னை மன்னித்து விடுங்கள் ஐயா, நான் மான் என்றுதான் நினைத்தேன் என்றான் பாண்டு. முனிவர் சொன்னார், எப்படி நானும் என் மனைவியும் மகிழ்ச்சியாக இல்லாமல் இறக்க செய்தாயோ, இப்போது சாபம் கொடுக்கிறேன். மகிழ்வாக இருக்க வேண்டும் என்று நினைத்து உன் மனைவிமார்களை நீ தொட்டால் அந்த நொடியில் தலைவெடித்து இறந்து போவாய் என்று சொன்னார். பாண்டுவிற்கு உலகமே நின்று போனதை போல ஆயிற்று. நேராக வந்தார் அரண்மனைக்கு. தன்னுடைய அறை கதவை திறந்து அறைக்குள் சென்று மூடிவிட்டு அப்படியே அமர்ந்து விட்டார். 2 நாட்களாக வெளியேயே வரவில்லை. தன் மகன் வெளியே வரவில்லை என்று சொல்லி மாதா கவலைப்படுகிறாள். எல்லாரும் கதவை தட்டுகிறார்கள், அழைக்கிறார்கள். வெளியே வந்தார். விஷயம் என்ன? எதற்காக இப்படி அறைக்குள் சென்று கதவை அடைத்துக் கொண்டிருக்கிறாய் என்றார்கள். பாண்டு சொன்னார், மான் என்று நினைத்து ஒரு முனிவரை கொன்று விட்டேன். எனக்கு சாபம் கொடுத்து விட்டார். இனிமேல் நான் இல்லற வாழ்க்கை வாழ்வது சரியாக இருக்காது. அதனால் இந்த அரண்மனையிலும் நான் இருக்க விரும்பவில்லை. நான் துறவற வாழ்க்கைக்கு செல்கிறேன் என்று சொன்னார். நான் காட்டில் சென்று வாழ்கிறேன், எனக்கு யாரும் வேண்டாம், நான் துறவற வாழ்க்கை செல்கிறேன் என்றார். இந்த நேரத்தில் குந்தி சொன்னாள் பாருங்கள் ஒரு வார்த்தை, அதுதான் நாம் கவனிக்க வேண்டியது. ஏன் நீங்கள் மட்டும் செல்கிறீர்கள், நானும் வருகிறேன் என்று. பாண்டு சொன்னார், இல்லற வாழ்க்கை வாழக்கூடாது என்று தானே துறவற வாழ்க்கைக்காக வனவாசம் செல்கிறேன், அங்கேயும் வருகிறேன் என்று சொல்கிறாயே, வர வேண்டாம், நான் செல்கிறேன் என்று. திரும்ப குந்தி சொன்னாள், ஐயா, நீங்கள் எனக்கு கணவன், நான் உங்களுக்கு மனைவி. கணவன் மனைவியாகத்தானே வனவாசம் செல்லக்கூடாது. இப்போது சொல்கிறேன், இந்த நொடி முதல் பாண்டுவாகிய நீங்கள் எனக்கு குழந்தை, இந்த நொடி முதல் நான் உங்களுக்கு தாய். வனவாசத்திற்கு தாய்
தாயானவள் மகனை அழைத்து செல்வதில் யாதொரு குறையும் இல்லை என்று சொல்லி பாண்டுவுடன் வனவாசம் சென்றாள். கணவனுடைய வாழ்க்கையில் ஏதோ தெரியாமல் ஒரு தவறு நிகழ்கிற போது அது கணவன் தெரிந்து செய்த தவறு கிடையாது என்று மனைவி நம்புகிறாளே, அதுதான் அன்பின் உச்சம். அந்த பண்பு இன்றைக்கு நம்மிடையே ஆழ்ந்து வளர வேண்டும். மிகப்பெரிய பண்பாக அதை நான் பார்க்கிறேன். எல்லா புராணங்களும் அதைத்தான் சொல்லிக் கொடுத்தது. துன்பமாக இருக்கட்டும், இன்பமாக இருக்கட்டும், சிரித்து கொண்டிருங்கள், இதுவும் கடந்து போகும் என்று நம்புங்கள். இன்பம் வருகிற போது மட்டும் எங்கே இருந்து சிரிக்கிறோம் என்று தெரியாது, அவ்வளவு மகிழ்ச்சி. ஆக இன்பம் வந்தால் எம்பெருமான் நம்மை காப்பாற்றுகிறார் என்று நம்புகிறோம். ஏன் துன்பம் வருகிற போதும் இதையும் எம்பெருமான் மாற்றி அமைப்பார் என்று நம்புவதே கிடையாது. ராமர் இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டாக வாழ்ந்தார். செந்தாமரை என்று சொல்லுவாள் சீதை, சித்திரத்தில் அலர்ந்த செந்தாமரை என்று ராமனை சொல்லுவாள். தாமரை காலையிலே மலர்ந்திருக்கும், இரவானால் திரும்பவும் குவிந்து விடும். தாமரை கூட இரவிலே குவிந்து விடுகிறதாம். ஆனால் ராமன் எப்படி தெரியுமா? ஒரு சித்திரத்திலே தாமரை விரிந்திருப்பதாக மலர்ந்திருப்பதாக நாம் வரைந்தால் அது எப்போதுமே மலர்ந்தேதான் இருக்கும். ஓவியம் வரைவது அப்படியே நிலைத்துத்தான் இருக்கும். ராமனுடைய மனம் என்பது ஓவியமாக வரையப்பட்ட தாமரையை போல எப்போதுமே சிரித்து கொண்டுதான் இருக்குமா. சிறந்த எடுத்துக்காட்டு ராமனுக்கு அரசாட்சி வரக்கூடிய அந்த நிலை. தசரதனுக்கு வந்த அந்த ஒரே ஒரு நரைமுடி தன்னுடைய ஆட்சியை தான் மாற்றிவிட்டு தன் மகனுக்கு ஆட்சியை கொடுக்க வேண்டும் என்று நினைக்க வைத்தது. உடனே எல்லாரையும் அழைத்து சொன்னார், எனக்கு நரைமுடி வந்து விட்டது, நான் ஓய்வெடுக்க போகிறேன், என்னுடைய மூத்த மகனான ராமனுக்கு நான் முடிசூட்ட முடிவு செய்திருக்கிறேன் என்று சொன்னார். எல்லோருமே மகிழ்ந்தார்கள். சரி, ராமனுக்கு முடிசூட்ட வேண்டும் என்பதை ராமனிடம் சொல்ல வேண்டும் அல்லவா? ராமனை அழைத்தார்கள். தசரதன் சொல்கிறார், தாதை அப்பரிசு உரை செய்ய தாமரை கண்ணன் காதல் உற்றிலன் இகழ்ந்திலன் கடன் இதன்று உணர்ந்து யாது கொற்றவர் ஏவியதது செயலென்றோ நீதியற்கென நினை துமை பணிந்தலை நின்றான் என்கிறார் கம்பர். தசரதர் ராமனை அழைத்து சொல்கிறாராம், மகனே, நான் ஓய்வெடுக்க போகிறேன், இனிமேல் நீதான் நம்முடைய நாட்டை ஆட்சி செய்ய போகிறாய், நாளை முதல் நீ அரசனாக போகிறாய் என்று சொன்னார். நாம இருந்தால் எவ்வளவு சந்தோஷப்படுவோம். அப்பாவினுடைய பதவி நமக்கு வரப்போகிறது, நாம் தான் நாளை முதல் இந்த நாட்டை அரசார போகிறோம், நம்மால் நம் மக்கள் காக்கப்பட போகிறார்கள் என்று எவ்வளவு ஒரு மகிழ்ச்சி, எவ்வளவு ஒரு ஆனந்தம் வரும். ஆனால் ராமன் தசரதன் சொல்வதை கேட்டுவிட்டு அப்படியே நின்றாராம், மகிழவே இல்லை. ராமன் மகிழ்ச்சி அடையவில்லை என்று சொன்னால் வருத்தப்பட்டாரா? வருத்தமும் படவில்லை, மகிழவும் இல்லை, வருந்தவும் இல்லை. அப்படி என்றால் ராமன் என்னதான் செய்தார் இந்த விஷயத்தை கேட்ட பிறகு என்று கேட்போம். கம்பர் சொல்கிறார், கடன் இதென்று உணர்ந்து என்று. ராமன் சொன்னாராம், அப்பா, அரசாட்சி எனக்கு வருகிறது என்று சொன்னால் இதில் மகிழ்ச்சி அடையவோ வருத்தப்படவோ எதுவுமே இல்லை, என் நாட்டு மக்களை பாதுகாப்பது என்னுடைய கடமை என்று நான் உணரக்கூடிய தருணம்தான் இது என்று சொன்னாராம். எவ்வளவு பெரிய மனநிலை! அப்படி அந்த ஒரு நல்ல பண்பிலே ராமன் இருக்கிறான். அரசாட்சி கிடைக்க போகிறது. நேராக விஷயம் கைகேயிக்கு போகிறது. கைகேயும் மகிழத்தான் செய்தாள். தாய் உள்ளம் அவளை மகிழ்ச்சியடையத்தான் செய்தது. ஆனால் கூனியினுடைய சூழ்ச்சி எண்ணத்தால் என் மனம் மாறுகிறது. தசரதனிடம் சொல்கிறாள் கைகேயி, ராமனை காட்டை ஆள சொல்லுங்கள், பரதனை நாட்டை ஆள சொல்லுங்கள் என்று. தசரதன் சொன்னார், என் உயிரை நீ எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கூட நான் தந்து விடுவேன் அம்மா, சிரித்து கொண்டே. என் மகனை காட்டிற்கு அனுப்ப வேண்டும் என்று சொல்கிறாயே, இது என்னால் முடியாது, என் வாயால் நான் சொல்லவே மாட்டேன் என்றார். கைகேயி இப்போது ராமனை அழைக்கிறாள்.
அதே சிரித்த முகத்தோடு ராமன் வருகிறார். தாமரை முகம் போல சிரித்து கொண்டிருக்கிறார். கைகேயி எப்படி தெரியுமா சொல்கிறாள்? ராமா, ஆழி சூழ் உலகமெல்லாம் பரதனே ஆள, நீ போய் தாழ் இரும் சடைகள் தாங்கி அருந்தவம் மேற்கொண்டு பூழி வெங்கானம் நன்னி புண்ணிய துறைகள் ஆடி 7 ஆண்டில் வா என்று இயம்பினன் அரசன் என்றாள். இதை சொன்னதும் ராமனுடைய முகம் வருத்தப்பட்டது. என்ன சொன்னாள் தெரியுமா? ராமா, ஆழிசூழ் உலகமெல்லாம் பரதன் ஆளட்டும், இந்த அயோத்தியை பரதன் ஆளட்டும், அதுவரைக்கும் 7 ஆண்டுகள் தவ கோலத்திலே நீ வனவாசம் பூண்டு காட்டை ஆண்டு விட்டு வா என்று சொன்னாள். இவ்வளவும் சொல்லியிருந்தால் ராமன் வருத்தப்பட்டிருக்க மாட்டார். முடித்தது எப்படி தெரியுமா முடித்தாள்? நீ காட்டிற்கு செல்ல வேண்டும் என்று நான் சொல்லவில்லை அப்பா, உன்னுடைய தகப்பன் தசரதன் சொன்னார் என்று சொல்லி முடித்தாள். ராமனுக்கு வருத்தம் என்ன தெரியுமா? நீ என்னை காற்றுக்கு போய் என்று சொன்னால் மறுகணம் நான் போயிருப்பேன் அம்மா. உன்னை நான் வளர்ப்பு தாய் என்று ஒரு நாள் கூட பார்த்ததில்லை. கோசலையை எப்படி பார்த்தேனோ அப்படித்தானே கைகேயியான உங்களையும் பார்த்தேன். என்னை ஈன்றெடுத்த தாயாக தானே பார்த்தேன். அந்த உரிமை உங்களிடம் இருந்திருந்தால் ராமா, நீ சென்று காட்டை ஆண்டு விட்டு வா என்றல்லவா நீங்கள் சொல்லி இருக்க வேண்டும். அதை விட்டு அப்பா சொன்னார் என்று சுற்றி வளைத்து பேசுகிறீர்களே என்று வருத்தப்பட்டான் பாருங்கள். அதுதான் ராமன். அரசாட்சி போய்விட்டது என்று வருத்தம் அல்ல, அதை தாய் நேரடியாக சொல்லவில்லை என்று வருந்தினான். எப்படி சொல்கிறார்? மன்னவன் பணியன்று ஆகின் நும்பணி மறுப்பனோ, என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியேன் பெற்ற செல்வம் அன்றோ என்றார். அம்மா, அப்பாவினுடைய செயல் அப்பா நினைத்தார், தாய் நினைத்தார் என்று நீங்கள் சுற்றி வளைக்க தேவையில்லை. மகனே காற்றுக்கு போ என்று சொல்லுங்கள், போகிறேன். பரதன் நாட்டை ஆண்டால் நான் நாட்டை ஆண்டதற்கு சமமல்லவா என்று சொன்னார். பாருங்கள், அன்றைக்கெல்லாம் சகோதரத்துவம் அப்படி இருந்திருக்கிறது. அண்ணனையும் தம்பியையும் ஒன்றாக நினைக்கக்கூடிய சகோதரத்துவம் இருந்தது. தன் தம்பி நாட்டை ஆண்டால் தான் நாட்டை ஆண்டதற்கு சமம் என்று நம்பினான். தன் தம்பி மகிழ்ச்சியாக இருந்தால் தான் மகிழ்ச்சியாக இருந்ததற்கு சமம் என்று நம்பினான். ஆனால் இன்றைக்கு கலியுகத்தில் ஓர் சில இடங்கள் எப்படி இருக்கிறது? சொத்திற்காக, வெறும் சொத்திற்காக உடன் பிறந்த சகோதரனை மறந்து பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். காரணம் கேட்டால் சிறிய சிறிய குழப்பங்களை, சிறிய சிறிய பிரச்சனைகளை சொல்லி அதை பெரிதாக சொல்லி உடன் பிறப்பு என்று கூட பார்க்காமல் சகோதரத்துவம் எல்லாம் இன்றைக்கு கலியுகத்திலே மாறி போய்விட்டது. அதனால்தான் இங்கே பரதனை எல்லாம் தலைப்பாக கொடுத்திருக்கிறார்கள். அண்ணன் வனவாசம் சென்றான் என்று சொன்னவுடன் அண்ணனுடைய செருப்பை வைத்து நாட்டை ஆண்டவன் பரதன். அந்த அளவு சகோதரத்துவம் இருந்தது. அதற்காக இன்றைக்கு இருக்கக்கூடியவர்களும் பாசத்தை நிரூபிக்க அண்ணனின் செருப்பை எடுத்துக்கொண்டு வாருங்கள் என்று நான் சொல்லவில்லை. இதுவெல்லாம் அன்றைய காலத்தில் எதற்காக சொல்லி வைத்தார்கள்? இப்படியும் சகோதரத்துவம் இருந்திருக்கிறது என்பதை உணர்த்துவதற்காக. செருப்பையே வைத்து நாட்டை ஆண்டிருக்கிறான், நீ செருப்பை எல்லாம் எடுக்க வேண்டாம், மனதார பேசு என்று சொல்வதற்காக இதையெல்லாம் இதிகாசமாக சொல்லி வைத்தார்கள். இதுதான் ஆன்மீகம், இதுதான் அன்பு. இந்த அன்பு நீ வேறு யாரையும் நேசிக்க வேண்டாம், மாதா பிதா குரு தெய்வம் என்பார்கள். பெற்றவளையும் பெற்றவனையும் சரியாக பார்த்து அவர் மூலம் குருவையும் குறை சொல்லாமல் இருந்தாலே நாம் எங்கேயோ தெய்வத்தை பார்த்து விடலாம். ஆனால் இன்றைய காலம் எப்படி இருக்கிறது? வளரும் நாகரிகத்தில் பெருமையோடு சொல்கிறோம், முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடுவேன் என்று. அது பெருமையாகிவிட்டது இன்றைக்கெல்லாம். சரி, முதியோர் இல்லம்தான் ஒரு பக்கம் என்று பார்த்தால் இன்னொரு பக்கம் என்ன ஆயிற்று? தாய் தந்தை நலமாக இருந்தாலும் கூட ஒருவேளை நோய்வாய்ப்பட்டு விட்டால் பணிக்கு ஆள் வைக்கலாம், அது தவறு கிடையாது. நலமாக இருந்தாலும் கூட, நல்ல முறையிலே அவர்கள் செழிப்பாக இருந்தாலும் கூட
தாய் தந்தையுடன் நேரம் ஒதுக்க முடியவில்லை என்ற ஒரே காரணத்திற்காக அவர்களுடன் பேசி பழகுவதற்காக குறைந்தது மாதம் ஒரு 10,000 ரூபாய் கொடுத்து பணிக்கு ஆள் வைக்கிறார்கள். எவ்வளவு கேவலமாக இந்த சமூகம் மாறிக்கொண்டிருக்கிறது. நான் ஒன்றும் இதற்கெல்லாம் அறிவுரை சொல்லக்கூடிய அளவிற்கு பெரிய அளவு அனுபவம் மிகுந்த குழந்தை கிடையாது. இருந்தாலும் கற்றறிந்தவர்கள் சொல்வதையும் இந்த சமூக நடப்புகளையும் வைத்து சொல்கிறேன். ஒன்றை மட்டும் சிந்தித்துவிட்டு பணிக்கு ஆள் வையுங்கள் அல்லது முதியோர் இல்லத்தில் சேருங்கள். உங்கள் பெற்றோர்களை முதியோர் இல்லத்தில் சேர்ப்பதற்கு முன்பாக நம் குழந்தை நம்மை எந்த முதியோர் இல்லத்தில் சேர்க்க வேண்டும் என்பதை முடிவு செய்துவிட்டு சேருங்கள். உங்கள் பெற்றோர்களை 10,000 ரூபாய் கொடுத்து ஆள் வைத்து பாதுகாப்பதற்கு முன்பாக என்னை பெற்றவனை நான் பணிக்கு ஆள் வைத்து பார்க்கிறேனே, நான் பெற்றவன் நாளை எத்தனை 1000 கொடுத்து என்னை பார்ப்பான் என்று ஒரு முறை சிந்தியுங்கள். இந்த இரண்டையும் நீங்கள் சிந்தித்தால் நாளைய உங்கள் எதிர்காலத்தின் கேள்விக்குறியை நீங்கள் தெரிந்து கொண்டால் யாரும் பெற்றவர்களை முதியோர் இல்லத்திலும் சேர்க்க மாட்டார்கள், தேவையில்லாமல் பணிக்கும் ஆள் வைக்க மாட்டார்கள். இதுதான் அன்பின் உச்சம். பெற்றவர்களை நேசியுங்கள். முதல் தெய்வமே அவர்கள்தானே, முதல் ஆன்மீகத்தை போதிப்பவர்களே அவர்கள்தானே. அதன் பிறகு உடன்பிறப்புகளை நேசியுங்கள். உலகத்தில் 1000 நண்பன்கள் பிறக்கட்டும், உடன் பிறந்தவனிடம் நீ ஒன்றை சொல்வதை போல வேறு யாரிடமும் சொல்லிவிட முடியாது. அந்த உரிமையை யாரிடமும் எடுத்துவிட முடியாது. அந்த இடம், அந்த உரிமை, அந்த ஆதிக்கத்தை உடன்பிறப்புகள் மட்டும்தான் இந்த உலகத்திலே கொடுக்க முடியும். அதன் பிறகு உறவுகளுக்கு மரியாதை கொடுங்கள். இந்த கலியுகம் எப்படி மாறிவிட்டது? நாகரிகம் என்ற பெயரிலே எல்லோரையுமே குறை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். எப்போது பார்த்தாலும் என்னுடைய வளர்ச்சி பிடிக்காதவர்கள் என்னை சுற்றி இருப்பவர்கள் என்று சொல்கிறோம். யாரும் அப்படி கிடையாது. உறவுகளை நம்புங்கள். ஏதோ ஒரு சூழலில் நமக்கு தவறாக தோன்றி இருக்கலாம். எல்லோரும் எல்லோருடைய பார்வையிலும் நல்லவர்களே, யாரும் கெட்டவர்கள் கிடையாது. 1000 கெட்ட எண்ணம் கொண்டவனுக்குள்ளும் ஒரு நல்லவன் இருப்பான். 1000 முறை நான் நல்லவன் என்று சொல்லுபவனுக்குள்ளும் ஒரு கெட்ட எண்ணம் இருந்து கொண்டுதான் இருக்கும். முழுமையாக கெட்டவன் என்றும் இந்த உலகத்தில் யாரும் இல்லை, முழுமையாக நல்லவன் என்று சொல்வதற்கும் யாரும் இல்லை. யாரையும் அயோக்கியன் என்று தயவு செய்து ஒதுக்கி விடாதீர்கள். ஆன்மீகத்திலே ஒருவனை அயோக்கியன், இவனெல்லாம் ஆன்மீகம் படிக்க கூடாது என்று சொல்லி மட்டும் ஒதுக்கி விடாதீர்கள். அப்படி ஒதுக்குவது மருத்துவமனையை கட்டிவிட்டு இங்கே நோயாளிகள் வரக்கூடாது என்று எழுதி வைப்பதை போல. மருத்துவமனை எதற்கு இருக்கிறது? நோயோடு வருபவனின் நோயை சரி செய்து அனுப்புவதற்குத்தான். அதே போல ஆன்மீகம் எதற்கு இருக்கிறது? எது பக்தி, எது மனதை கட்டுப்படுத்துகிறது என்பதை தெரியாமல் வரக்கூடிய அயோக்கியனை யோக்கியன் ஆக்குவதற்குத்தான். அதனால் எல்லோரையும் அரவணைக்க கற்றுக்கொள்ளுங்கள். அதுதான் நமக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கும். வள்ளுவர் சொல்லுவார், கொல்லாமை அதிகாரத்திலே சொல்லுவார், பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுளெல்லாம் தலை என்று. கவனித்து பாருங்கள். கொலை செய்யாதே என்கிற அதிகாரத்திலே தானம் கொடுப்பதை பேசியிருப்பார். என்ன சொல்கிறார்? பகுத்து உண்டு பல்லுயிர் ஓம்புதல். உன்னிடம் கொஞ்சம் பொருள் இருக்கிறதா, உணவு இருக்கிறதா, 4 பேருக்கு கொடுத்து விட்டு சாப்பிடு, 4 பேருக்கு கொடுத்து பழகு. நீ அப்படி கொடுப்பது இந்த உலகத்தில் சொல்லப்பட்ட 1000 அறங்களுக்கும் தலையாய அறம் என்று சொன்னார். கவனியுங்கள். தானம் கொடுப்பதை கொலை செய்யாதே என்கிற அதிகாரத்தில் வள்ளுவர் சொன்னார். அங்கே கொலை செய்யாமல் இருப்பதைத்தானே சொல்ல வேண்டும். எதற்கு தானம் கொடுப்பதை சொன்னார் தெரியுமா? பணம் இருந்தும் கொடுக்கும் வசதி இருந்தும் ஒரு ஏழைக்கு நீ ஒன்றை கொடுக்கவில்லை என்றால் நீ கொலை செய்தவனுக்கு சமமானவனே என்பதை உணர்த்துவதற்காக தான் கொலை செய்யாமை என்கிற அதிகாரத்தில் வைத்தார். இதைத்தான் நம்முடைய சனாதன தர்மம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. இதைத்தான் நம்முடைய இந்து தர்மம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. இதைத்தான் பாரத தலைவனும் நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறார். எப்போதுமே இந்த அன்பை தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய மனதை சற்று அகல விரித்து கொள்வோம். குறுகிய வட்டத்திற்குள்ளே வைக்கிற போது மனமும் குறுகி கொண்டே போகும். புத்தர் சொல்லுவார், புத்தருடைய சீடன் ஒருவன் ஓடோடி வந்தான். புத்தரிடம் சொன்னான், எனக்கு மிக துன்பமாக இருக்கிறது,
நான் இறக்கப் போகிறேன், என் வாழ்க்கையில் எல்லாமே என்னை விட்டு போய்விட்டது, எல்லாமே குறுகிவிட்டது, எனக்கு வாழ விருப்பமில்லை என்றார். புத்தர் என்ன செய்தார்? ஒரு பிடி உப்பை எடுத்து கையில் கொடுத்து, இதை தண்ணீரில் கலந்து குடித்து விட்டு வந்து என்னிடம் பேசு என்றார். இவன் அந்த ஒரு கைப்பிடி உப்பை வாங்கிவிட்டு நேராக வீட்டிற்கு சென்றான். ஒரு குவளையை எடுத்தான். குவளையிலே அந்த ஒரு கைப்பிடி உப்பை போட்டு ஒரு குவளை முழுக்க தண்ணீரை நிரப்பி கலந்து விட்டு குடித்தான். குடிக்க முடியுமா? ஒரு கைப்பிடி உப்பை போட்டு அந்த குவளை நீரை அவனால் வாயிலே வைக்க முடியவில்லை. வைத்தவுடன் அதை எச்சிலாக உமிழ்ந்து விட்டான். நேராக திரும்ப வந்தான் புத்தரை பார்க்க. குருவே, என்ன சொல்கிறீர்கள்? ஒரு கைப்பிடி உப்பை தண்ணீரில் கலந்து குடித்தால் குடிக்க முடியுமா? ஒரு குரு இப்படி சொல்லுவாரா? என்ன பேசுகிறீர்கள் என்றார். புத்தர் சிரித்து கொண்டு கேட்டார், நான் கொடுத்த உப்பை நீ எதில் கலந்து குடித்தாய் என்று. அவன் சொன்னான், குவளையில் கலந்து குடித்தேன் என்று. சரி, இப்போது ஒரு கைப்பிடி உப்பை தருகிறேன், பெரிய நதியிலே அதை போட்டு கலந்து குடித்து விட்டு வா என்றார். அதே கைப்பிடி உப்பை வாங்கி கொண்டு சென்றான். பெரிய நதிக்கு முன்னால் சென்று நதியிலே உப்பை தூவினான். கலந்து விட்டு குடித்து பார்த்தான். உப்பினுடைய சுவை தெரியவே இல்லை, சாதாரண தண்ணீரினுடைய சுவைதான் தெரிந்தது. ஓடோடி வந்தான். குருவே, என்ன ஆச்சரியம், இப்போது உப்பினுடைய சுவை தெரியவே இல்லை என்றான். குரு சிரித்து கொண்டு சொன்னார், சீடனே, உனக்கு ஒரு கைப்பிடி உப்பை தான் முதலில் நான் தந்தேன், அதை கலந்து குடிக்க சொன்னேன். ஆனால் எதில் போட்டு தண்ணீரை ஊற்ற வேண்டும் என்று நான் சொல்லவே இல்லை. முதலில் உப்பை கொடுத்த போது நீயாகவே சிறிய பாத்திரத்தை எடுத்துக்கொண்டாய், அதனால் உனக்கு அது கசப்பாக தெரிந்தது. இரண்டாவது, அவ்வளவு பெரிய நதியிலே ஒரு கைப்பிடி உப்பை நீ போடுகிற போது அந்த நதியினுடைய தண்ணீரின் சுவையில் ஒரு கைப்பிடி தெரியாமலே போனது. இதுதான் உலகம். உன்னுடைய பிரச்சனை என்கிற வட்டத்தை நீ குறுகிய அளவில் வைத்தால் வரக்கூடிய ஒவ்வொன்றும் நிறைய பிரச்சனைகள் நமக்கு இருக்கிறது இருக்கிறது இருக்கிறது, வாழவே முடியாது என்று உன்னை தோன்ற வைத்துக் கொண்டே இருக்கும். உன்னுடைய பரப்பை அதிகப்படுத்திப்பார், உன்னுடைய எல்லையை பெருமைப்படுத்திப்பார். அந்த எல்லைக்குள்ளே உனக்கு வரக்கூடிய துன்பம் துன்பமாகவே தெரியாது. இவ்வளவு பெரிய மகிழ்ச்சியில் இதுவெல்லாம் ஒரு விஷயமா என்று தான் நம்மை யோசிக்க வைக்கும். அதனால் மனதை பெரிதாக வைத்துக்கொள் என்று சொன்னார். அப்படி பாரத மக்கள் எல்லோரும் மனதை பெரிதாக வைத்து பண்பாட்டிற்கு அடையாளமாக இருக்கிறார்கள் என்பதை உணர்த்தியதுதான் சமீபத்திலே நடந்த மகா கும்பமேளா. கும்பமேளாவினுடைய வரலாறை சொன்னால் அது தனியாக பெரிதாக போய்கொண்டிருக்கும். மேலோட்டமாக சொன்னால் பார்க்கடலை கிடைக்கிறார்கள் அசுரர்களும் தேவர்களும். அமுதம் கிடைத்தது. அமுதம் யாருக்கு என்று சண்டை வந்தது. 12 நாள் சண்டை போட்டார்கள். சண்டையினுடைய முடிவிலே அமுதம் தேவர்களின் கையில் கிடைத்தது. அமிர்தம் தேவர்களின் கையில் கிடைக்கிற போது எதர்ச்சையாக அதிலிருந்து 4 துளி அமிர்தம் பாரதத்திலே 4 இடங்களிலே தெளிக்கப்பட்டது. அதில் ஒன்றுதான் சமீபத்திலே மகா கும்பமேளா நடந்த இடம். அவ்வளவு மகிழ்ச்சியான இடம். என்ன பண்பாடு நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது? அந்த பிரயாக்ராஜ் என்கிற இடத்திலே இருக்கக்கூடிய அந்த நதியிலே நாம் சென்று இந்த மகா கும்பமேளா நடக்கிற போது நீராடினால் அமிர்தமே தெளிக்கப்பட்ட இடமாதலால் நம் பாவங்கள் கரைந்து போகும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. உலகிலேயே எவ்வளவு பெரிய செல்வந்தன் நினைத்தால் கூட கூட்ட முடியாத கூட்டத்தை மகா கும்பமேளா 45 நாட்களில் 68 கோடிக்கும் மேற்பட்ட மக்களை கூட்டு கொடுத்தது என்று சொன்னால் அன்பின் பண்பாட்டின் உச்சத்தில் பாரதம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை அது உணர்த்தி கொடுத்தது. தலைவன் எவ்வளியோ அவ்வளியே மக்கள். ஒரு நாட்டை ஆளக்கூடிய தலைவன் ஆன்மீக பற்று கொண்டவராக இருக்கிற போது நாட்டு மக்களுக்கு ஆன்மீக பற்று அதிகமாக வளர்ந்து கொண்டே தான் இருக்கும். செய்யக்கூடிய செயலுக்கு எவ்வளவு செலவு செய்கிறோம் என்பது முக்கியமல்ல. ஆனால் செய்யும் செயல் ஒவ்வொன்றும் பாரத தலைவனுக்கு எப்படி வெற்றியை தேடி கொடுத்தது என்பது தான் விஷயம். செலவுக்கு எடுத்துக்காட்டாக வைரங்கள் பதித்த கொலுசை வாங்கினால் கூட அதை காலில் தான் அணிவோம். காரணம் அது கொலுசு. 10 ரூபாய் கொடுத்து குங்குமம் வாங்கினால் கூட நெற்றியில் தான் வைப்போம்.
காரணம் அது குங்குமம். விலை என்ன என்பது முக்கியம் அல்ல, அந்த பொருளின் பெருமை என்ன என்பதுதான் முக்கியம். அதைத்தான் நம்முடைய சனாதன தர்மம் நமக்கு சொல்லிக் கொடுத்தது. சிலர் இந்த உலகத்திலே மிக இனிப்பான வார்த்தைகளையே பேசி 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 நம்மை ஏமாற்றி விடுவார்கள். உண்மையான நண்பன் என்பவன் எப்போதும் உப்பு போன்று துவர்ப்பான வார்த்தையைத்தான் பேசுவான். கேட்பதற்கு கஷ்டமாகத்தான் இருக்கும், பழகி பாருங்கள். அவன் சொல்லக்கூடிய ஒவ்வொரு கடுமையான சொல்லும் நாம் நல்ல முறையில் வாழ வேண்டும் என்பதற்கு நம்மை செதுக்கக்கூடிய உளியாக இருக்கும். ஆனால் செய்யக்கூடிய செயலை எல்லாமே ஒருவன் பக்கத்தில் இருந்து ஆதரித்து கொண்டிருப்பான். எப்போதுமே அதை நம்பி விடாதீர்கள். காரணம், எப்போதும் நல்லவனும் ஒரு தவறு செய்வான். தவறு செய்கிற போது இனிப்பான வார்த்தையை பேசாமல் அதை கடிந்து பேசக்கூடிய நண்பனை வாழ்க்கையிலே தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். அதைவிட பெரிய வெற்றி எதுவுமே இல்லை. எந்த ஆலயமாக இருக்கட்டும், ஆலயம் என்று வந்துவிட்டால் மனிதர்கள் பிச்சைக்காரர்களாகத்தானே மாறி போகிறோம். ஒரே ஒரு வித்தியாசம், பணக்காரன் கோவிலுக்குள்ளே அம்பாளிடம் பிச்சை எடுப்பான், ஏழை கோவிலுக்கு வெளியே மனிதர்களிடம் பிச்சை எடுப்பான். ஏதோ ஒன்று, எடுப்பது பிச்சை தானே. மனிதர்கள் சில நேரங்களிலே ஒன்றாகவே மாறி போகிறார்கள். காணாத கடவுளுக்கு பஞ்சாமிர்தத்தை தேடி தேடி சமைத்து கொடுப்பான். கண்கண்ட தெய்வமான பெற்றவர்களுக்கு பழைய சோறை கொடுத்து கொண்டிருப்பான். 1000 அன்னதானம் செய்தும் பலன் கிடையாது, பெற்றவர்களை நீ பார்க்கவில்லை என்று சொன்னால். கேடு தரக்கூடிய மதுவை கடை திறப்பதற்கு முன்பாக வரிசையில் நின்று வாங்குகிறார்கள். உடலுக்கு நன்மை தரக்கூடியது பால், அமிர்தம் போன்றது. அந்த பாலை பால்காரன் வீடு வீடாக கொண்டு விற்கிறான், பாலை வாங்குங்கள் என்று. கெட்டதை மனிதன் தேடி செல்கிறான், நல்லதை மனிதனுக்கு தேடி கொடுக்க வேண்டிய காலமாக இன்றைக்கு மாறிவிட்டது. இன்னும் புரியும்படி சொன்னால், ஒருவர் இறந்து விட்டால் அதன் பிறகு அவரை நாம் பெயர் சொல்லியே அழைக்க மாட்டோம், பிணம் என்று சொல்லுவோம். அதை தீட்டு என்போம். இறந்தவரை பார்த்தாலோ தொட்டாலோ அவர் வீட்டிற்கு சென்றாலோ, யாராவது மரண வீட்டிற்கு சென்றுவிட்டு நேராக வீட்டிற்குள் சென்றிருக்கிறீர்களா? கிடையாது. என்ன செய்கிறோம்? அவரை பார்த்தாலோ ஒரு பிணத்தை தொட்டாலோ என்ன செய்தாலோ வீட்டிற்கு வெளியேயே குளித்து விட்டு தான் வீட்டிற்குள் செல்கிறோம். இது மரபாக கடைபிடிக்கிறோம். ஏன் அப்படி கடைபிடிக்கிறோம் கேட்டால், தீட்டு. இறந்த உடல் பிணமான பிறகு அது தீட்டு ஆகிறது, அதனால் குளிக்கிறோம் என்கிறோம். அப்படியே இன்னொரு பக்கம் வாருங்கள், மாமிசங்கள். இறந்து போன உடல் தானே, புலால் சாப்பிடுகிறோம். இறந்து போன மாட்டையோ ஆட்டையோ கோழியையோ தொட்டுவிட்டு சாப்பிட்டு விட்டு ஐயோ தீட்டாகி விட்டது என்று வெளியில் நின்று யாராவது குளித்து விட்டு வீட்டிற்குள் போகிறார்களா? இறந்தது தீட்டு என்றால் புலாலும் தீட்டு தானே. கலியுக மனிதன் எப்படி தெரியுமா இருக்கிறான்? தான் செய்வது தனக்கு சாதகமாக இருக்கிற வரை அது பண்பாடு. அது தனக்கு சாதகம் இல்லாமல் போகிற போது அது பண்பாடு என்கிற பட்டியலில் வராது. புலால் உண்ணக்கூடாது என்பதை அவன் கடைபிடிக்கிற வரைக்கும் அது நல்லது. அதை அவன் கடைபிடிக்கவில்லை என்றால் இதுவெல்லாம் பண்பாட்டிலே கிடையாது என்று சொல்லுவான். ஆக எதுவுமே நமக்கு நடந்தால் நல்லது. பக்கத்து வீட்டுக்காரனுக்கு ஒரு கேடு நடக்கிற போது சிரிக்கிறோம், இவனுக்கு இது தேவைதான் என்கிறோம். அன்றைக்கு என்னை பார்த்து என்னவெல்லாம் சொன்னான், தேவை என்கிறோம். அதே விஷயம் நமக்கு நடந்தாலோ நம் வீட்டில் ஒருவருக்கு நடந்தாலோ, கடவுளுக்கு கண்ணே கிடையாதா, ஏன் இப்படி எங்களை சோதிக்கிறார் என்கிறோம். விஷயம் ஒன்றுதான். நமக்கு நடந்தால் அது தீமை, கடவுளுக்கு கண்ணில்லை. அதே ஒன்று இன்னொருவருக்கு நடந்தால் கடவுள் சரியாக பதிலடி கொடுத்திருக்கிறார் என்கிறோம். எல்லாமே நமக்கு நடக்கிற வரை அதன் அருமை தெரிவதே கிடையாது. நமக்கு நடந்தால்தான் தெரியும். உதாரணமாக நகைச்சுவைக்கு ஒரு கதை சொல்லுவார்கள். 2 திருடர்கள் சேர்ந்து திருட போகிறார்கள். 1,00,000 ரூபாய் இரவோடு இரவாக திருடிவிட்டு வரும்போது மிக இரவாகிவிட்டது. தன்னுடைய ஊருக்கு செல்ல முடியவில்லை. வழியில் இருந்த ஒரு காட்டிலேயே உறங்கலாம் என்று முடிவு செய்தார்கள். இப்போது 2 பேரில் ஒருவன் 1,00,000 ரூபாயை நான் வைத்துக் கொள்கிறேன் என்றான். காலையில் விடிந்த பிறகு ஆளுக்கு 50 பிரித்து கொள்ளலாம் என்றான்.
லட்சம் ரூபாயை மடியிலே கட்டி கொண்டு இவனும் உறங்கினான். பக்கத்தில் இன்னொருவன் 1 லட்சம் ரூபாயில் பாதி கிடைக்கும் என்று நினைத்து கொண்டே உறங்கினான். விடிந்ததும் எழுந்து பார்த்தால்தான் தெரிந்தது, 1 லட்சம் ரூபாயை வைத்திருந்தவன் இரவோடு இரவாக ஓடிவிட்டான். காலையில் எழுந்தால் பாதிதான் நமக்கு கிடைக்கும், இப்போது ஓடினால் 1 லட்சமும் நமக்கு கிடைக்கும் என்று 1 லட்சத்தோடு ஓடிவிட்டான். இப்போது இன்னொரு திருடன் ஏமாந்து போய் நின்றான் அல்லவா, அவன் சொன்னான், கடவுளுக்கு கண்ணே இல்லையா, இந்த உலகத்தில் இன்னும் திருட்டு நடக்கிறது, பார்த்து கொண்டிருக்கிறானே என்று. அவன் திருடி வந்ததே திருட்டு பணம். அப்போது திருட்டு என்று அவனுக்கு அது தெரியவில்லை. ஆனால் திருட்டு பணம் தன் பணம் ஆகிவிட்டது என்று அவன் மகிழ்ந்த பிறகு, தன் பணத்தில் பாதி போன பிறகு உணர்ந்தான், ஐயோ திருடுவது தவறு, திருடினால் எவ்வளவு வலி வரும் என்று. ஆக எல்லாமே பிறருக்கு நடக்கிற வரைக்கும் அதன் அருமை நமக்கு தெரிவதில்லை, நமக்கு நடக்கிற போது தெரிகிறது. அது பிறருக்கு நடக்கிற போதும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இன்றைக்கு அன்பு தேவைப்படுகிறது. வள்ளுவர் சொல்வார், அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையர் என்பும் உரியர் பிறர்க்கு என்று. யாரின் மீதும் அன்பு வைக்க தெரியாதவன் தான் என்ன செய்வானாம், நிலையல்லாத பொருளின் மீது அன்பு வைக்கிறான். ஒருவனை பார்த்தவுடன் அன்பு வராத ஒருவன் செல்வங்களின் மீது அன்பை வைக்கிறான். ஆனால் எல்லோரின் மீதும் அன்பை வைத்து எல்லோரின் மீதும் இரக்கப்படக்கூடிய குணம் இருக்கிறதே, அவன் எப்போதும் தன் உடலை கூட விரும்புவது கிடையாதாம். உடன் பொருள் ஆவி என்று 3ஐயும் மறந்தவன் தான் எல்லோரையும் இந்த உலகத்தில் நேசிக்க முடியும். அப்படி நேசித்தவன் அனுமன். அன்பிற்கு முதல் எடுத்துக்காட்டே அனுமன் என்று கூட சொல்லலாம். எல்லோருமே கேள்விப்பட்டிருப்போம். அனுமன் என்று சொன்னவுடன் நம் நினைவுக்கு வருவது என்ன? அனுமன் மார்பை பிளந்து சீதாவையும் ராமனையும் காண்பித்தார் என்று. அது ஏன் அப்படி காண்பித்தார்? எல்லா போரும் முடிகிறது. அயோத்தியிலே ராமனும் சீதையும் நாட்டை ஆள்கிறார்கள். மகிழ்ச்சியிலே எல்லோருக்கும் கொடுத்தார்கள். யார் யார் ராமனும் சீதையும் அழகாக அமர்ந்திருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்க வருகிறார்களோ எல்லோருக்கும் பொருளை கொடுத்து அனுப்பினார்கள். அந்த நேரத்தில் ராமனை பார்க்க அனுமன் வந்தான். சீதை சொன்னாள், ராமா, நான் அங்கே அசோகவனத்திலே துன்பப்படுவது தொடங்கி என்னை காட்டிலும் என்னை உன்னிடம் சேர்த்துவிட வேண்டும் என்று அதிக ஆவல் கொண்டவன் அனுமன். அந்த அனுமனுக்கு எல்லோருக்கும் கொடுப்பது போல ஏதாவது சாதாரண பொருளை கொடுத்து விடக்கூடாது, பெரிதாக கொடுக்க வேண்டும். அவனுடைய அன்பிற்கு பெரிதாக ஒரு பொருளை பரிசு கொடுக்க வேண்டும் என்றார். ராமனும் யோசித்தார், அனுமனுக்கு இருப்பதிலே பெரிதாக என்றால் எதை கொடுக்கலாம் என்று. சீதை சொன்னாள், ஆசை ஆசையாக அணிந்திருக்கிறேன் இந்த வைர மாலையை, அணிகள் எல்லாம் பதிக்கப்பட்ட, மாணிக்கங்கள் எல்லாம் பதிக்கப்பட்ட இந்த கற்களால் ஆன இந்த மாலையை நான் அனுமனுக்கு கழற்றி பரிசாக கொடுக்கட்டுமா என்று. ராமனுக்கு அதைவிட மகிழ்ச்சி என்ன, கொடுத்து விடு என்றார். அவ்வளவு கற்கள் பதிக்கப்பட்ட அந்த மாலையை கழற்றி அவ்வளவு அழகாக அனுமனின் கையில் கொடுத்தாள். எல்லோருக்கும் ஆச்சரியம், சீதா பிராட்டியே அணிந்திருந்த மாலையை கொடுத்திருக்கிறார், அனுமன் எவ்வளவு பெரிய பாக்கியசாலி என்று. ஆனால் அனுமன் என்ன தெரியுமா செய்தார்? அந்த மாலையை வாங்கி ஒவ்வொரு கல்லாக எடுத்து எடுத்து திரும்ப திரும்ப பார்த்தார், கீழே போட்டார். அடுத்த கல்லை எடுப்பார், சுற்றி சுற்றி பார்த்தார், கீழே போட்டார். எல்லா கற்களையும் எடுக்கிறார், பார்க்கிறார், கீழே போடுகிறார். இப்போது அதில் மாலையே இல்லை, எல்லாம் கீழே கிடக்கிறது. சுற்றி இருப்பவர்கள் சொன்னார்கள், குரங்கு கையிலே பூமாலை கொடுத்தால் இதுதானே நிலைமை, அனுமனுக்கெல்லாம் இதை கொடுக்கலாமா, இது தேவையா? அனுமனிடம் கேட்டார்கள், சீதா பிராட்டி கொடுத்திருக்கிறாள், இவ்வளவு லட்சியம் செய்கிறாயே என்று. அனுமன் சொன்னான், சீதா பிராட்டியே கொடுக்கட்டுமே, என்னிடம் இருப்பதில் ராமனும் சீதையும் இருக்க வேண்டும். இந்த அணிகலனின் ஒவ்வொரு கல்லையும் நான் சுற்றி சுற்றி பார்த்தேன், ஒரு கல்லில் கூட ராமனும் இல்லை, சீதையும் இல்லை. ராமனும் சீதையும் இல்லாத பொருள் எனக்கு தேவையில்லை, அது பொருளே இல்லை என்று சொன்னார். எல்லோரும் கேட்டார்கள், அணிகலனில் ராமனும் சீதையும் இல்லை என்று அதை நீ கீழே போட்டாய், விடு, நீயும் மனிதன் தானே,
உனக்குள்ளும் ராமனும் சீதையும் இல்லை என்றால் உன் உயிரை நீ மாய்த்து கொள்வாயா என்றார்கள். அனுமன் சொன்னான், எனக்குள்ளே ராமனும் சீதையும் இல்லை என்று நான் எப்போது சொன்னேன்? இதோ காண்பிக்கிறேன் என்று தன் மார்பை பிளந்து காண்பிக்கிறான். உள்ளே ராமனும் சீதையும் அயோத்தி சிம்மாசனத்தில் எப்படி காட்சியளித்தார்களோ அப்படி அமர்ந்திருந்தார்கள். தன் உடலிலும் அவர்கள் இருப்பதால் தான் என் உடலுக்கே மரியாதை என்று சொன்னான் பாருங்கள். அது அனுமனுடைய அன்பு. அந்த அன்பு ராமனின் மீது ஆன்மீகத்தை ஏற்படுத்தியது. அதே அனுமன் அந்த நாட்களெல்லாம் முடிந்த பிறகு ராமனுடன் சேர்ந்து ஒரு நாள் நடந்து போகிறான். ராமர் நடந்து கொண்டு சீதா பிராட்டி இருந்த அறைக்குள்ளே போனார். அனுமன் சுத்த பிரம்மச்சாரி என்பதால் சீதா பிராட்டி இருக்கும் அறைக்குள் போகக்கூடாது என்பது அவனுக்கு தெரியவில்லை. ராமனுக்கு பின்னாலேயே சென்றான். ராமன் கையை வைத்து தடுத்து விட்டு சொன்னான், அனுமா, இது சீதை இருக்கும் அறை, நான் மட்டும்தான் செல்ல வேண்டும், இந்த அறைக்குள் நீ வரக்கூடாது என்று. அனுமன் கேட்டான் விளையாட்டாக, ஏன் நான் வரக்கூடாது, இதில் என்ன இருக்கிறது, என்னை ஒதுக்குகிறீர்களா என்று கேட்டான். ராமருக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. இவனிடம் எதை சொல்ல என்று சொல்லி சீதையை பார்த்தான். சீதை விளையாட்டாக சொன்னாள், அனுமா, நான் நெற்றியிலே குங்குமம் வைத்திருக்கிறேன், அதனால் இந்த அறைக்குள் நீ வரக்கூடாது என்று. அனுமன் திரும்ப கேட்டான், குங்குமம் வைத்தால் என்ன, ஏன் வரக்கூடாது என்று. ஏன் குங்குமம் வைக்கிறீர்கள்? சீதை சொன்னாள், அனுமா, நெற்றியிலே நான் குங்குமம் வைப்பதின் மூலம் என்னை மணந்தவனுடைய ஆயுட்காலம் அதிகரிக்கும், ராமனின் ஆயுட்காலம் அதிகரிக்க வேண்டும் என்பதற்காக என் கணவனை நினைத்து ஒவ்வொரு நாளும் நெற்றியில் நான் குங்குமம் வைக்கிறேன் என்றாள். பெண்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று, திருமணமாகி மாங்கல்யத்தை கழுத்திலே கட்டப்பட்ட அடுத்த நொடியே பெண்களுக்கு வைப்பது குங்குமம் தான். அது சாதாரணமானது அல்ல. உங்கள் கணவனின் ஆயுட்காலம் உன் கையில் கொடுக்கப்படுகிறது என்பதை உணர்த்துவதற்காக தான் அந்த நொடியே குங்குமம் வைக்கிறார்கள். சீதை சொன்னாள், என் கணவன் ஆயுட்காலம் அதிகரிக்க குங்குமம் வைத்தேன் என்று. ஓ, ராமனின் ஆயுட்காலம் அதிகரிக்க நீ குங்குமம் வைத்திருக்கிறாய், சரி சரி என்று கேட்டுக்கொண்டு ஓடுகிறார் அனுமான். ஓடி கடை வீதிக்கு போனார். ஒரு சாக்கு குங்குமத்தை வாங்கினார், தரையிலே கொட்டினார். குங்குமம் தன் உடலில் இனி படுவதற்கு இடமே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவு முழுக்க அந்த குங்குமத்திலே புரண்டு புரண்டு அங்கேயும் இங்கேயும் ஆக்கினார். ஆக்கிக்கொண்டு உடல் முழுவதும் குங்குமம், அந்த குங்கும கோலத்திலே அப்படியே வந்து ராமன் சீதைக்கு முன்னால் நின்றார். சீதை சிரித்து கொண்டு கேட்டாள், இது என்ன கோலம், ஏன் இப்படி வந்திருக்கிறாய் என்று. அனுமனின் அன்பின் உச்சம் இது. அனுமன் சொன்னான், சீதாதேவியே, ஒரே ஒரு விரலில் எடுத்து இங்கே சிறிதளவு குங்குமத்தை நீங்கள் வைப்பதால் ராமனின் ஆயுட்காலம் அதிகரிக்கும் என்றால் நான் உடல் முழுக்க தினந்தோறும் குங்குமம் பூசுகிறேன். ராமனின் ஆயுட்காலம் இன்னும் அதிகரிக்கட்டும், அவன் இன்னும் வாழட்டும் என்று சொன்னான் பாருங்கள். அதுதான் அனுமனின் அன்பு. அந்த அன்பு ராமனின் மீது ஆகப்பெரிய ஒரு மரியாதையை, ஆகப்பெரிய ஆன்மீகத்தின் உச்சத்தை உணர்த்தியது. இதை சொல்லிக் கொடுத்தது நம்முடைய சனாதன தர்மம். ஒவ்வொரு உயிரையும் நேசிக்க சொல்லிக் கொடுத்தது. சிறந்த எடுத்துக்காட்டாக ஒரு வாரத்திற்கு முன்பாக நீங்கள் செய்தித்தாளில் பார்த்திருக்கலாம். மத்திய பிரதேசத்திலே உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடந்தது. அதற்கு தாமதமாக வந்த நமது பாரத தலைவன் மோடிஜி அவர்கள் மேடையிலே பேச தொடங்கும் போது சொல்கிறார், நான் நிகழ்ச்சிக்கு தாமதமாக வந்துவிட்டேன், எல்லோரும் என்னை மன்னியுங்கள். இன்றைக்கு மத்திய பிரதேசத்திலே பள்ளி மாணவர்களுக்கு அரசு பொதுத் தேர்வு நடந்து கொண்டிருக்கிறது. பொதுத் தேர்வுக்காக மாணவர்கள் வரக்கூடிய நேரமும் இந்த நிகழ்ச்சிக்கு நான் வரக்கூடிய நேரமும் ஒன்றாக இருந்தது. ஒருவேளை நான் சரியான நேரம் புறப்பட்டால் எனக்காக பாதுகாப்பு வசதிகள் ஏற்படுத்தப்படும். பாதுகாப்பு ஏற்படுத்தப்பட்ட
ஏற்பட்டால் அந்த வழியாக யாரையும் விடமாட்டார்கள். ஒருவேளை என்னால் இந்த பள்ளி மாணவர்களுக்கு தேர்வெழுத செல்வதற்கு தாமதமாகிவிடும், அந்த நிலை ஏற்படக்கூடாது என்பதற்காக தேர்வு தொடங்கும் நேரம் வரை நான் காத்திருந்தேன். எல்லா மாணவர்களும் தேர்வெழுத உள்ளே சென்ற பிறகு 15 நிமிடங்கள் தாமதமாக நான் புறப்பட்டேன் என்று சொன்னார் பாருங்கள். அதுதான் ஒரு பாரத தலைவனின் தலையாய பண்பு. பாரதத்தின் கடைக்கோடி மனிதன் வரைக்கும் ஒரு நொடி கூட வருத்தப்பட்டு விடக்கூடாது. தன் ஒரு செயல் கூட ஒருவருக்கும் துன்பத்தை கொடுத்து விடக்கூடாது என்று நினைத்தாரே, அந்த மனம் அன்பு, அதுதான் அன்பின் உச்சமான ஆன்மீகத்தை பாரதத்திற்கு சொல்லிக் கொடுக்கிறது. அதனால் எல்லா உயிர்களையுமே நேசியுங்கள். நேசிக்கிற போது நாம் மிக சுலபமாக எம்பெருமானை அடைய முடியும். நான் வந்ததிலிருந்தே சொல்கிறேன், தானம் செய்யுங்கள், நேசியுங்கள், அன்பு காட்டுங்கள். எதற்கு இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று நீங்கள் கேட்கலாம். என்னை கேட்டால், நீங்கள் பிறருக்கு கொடுப்பது பொதுநலம் அல்ல, சுயநலம். நீங்கள் பிறருக்கு கொடுப்பதால் உங்களுக்குத்தான் புண்ணியம் சேர்கிறது. உங்களுக்கு புண்ணியம் சேர வேண்டும் என்ற சுயநலத்திற்காகவாவது நீங்கள் பிறருக்கு பொதுநலமாக தானம் செய்யலாம், பிற உயிர்களை நேசிக்கலாம். மனிதனுக்கு மட்டும்தான் உதவி செய்ய வேண்டும் என்று அல்ல, எல்லோருக்கும் உதவி செய்யலாம், எல்லா உயிரையும் நேசிக்கலாம். பாரதி சொல்லுவார், காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் என்று. எல்லா உயிரையும் நேசித்தார். ஏன் பாரதியை இன்றைக்கும் பல இடங்களில் தவறாக நாம் சொல்லுவது, பாரதி யானை மிதித்து இறந்தார் என்று. அது தவறான வரலாறு. பாரதி யானை மிதித்தே இறக்கவில்லை. பார்த்தசாரதி ஆலயத்திற்கு பாரதி செல்வது வழக்கம். ஒருமுறை செல்கிற போது யானைக்கு மதம் பிடித்திருந்தது. எல்லோரும் சொன்னார்கள், பாரதிக்கு ஒரு வழக்கம் உண்டு, எப்போது பார்த்தசாரதி ஆலயத்திற்கு சென்றாலும் அங்கே இருக்கக்கூடிய யானைக்கு தன் கையில் இருக்கக்கூடிய பழத்தையோ தேங்காயையோ கொடுப்பது வழக்கம். அன்றைக்கு அதே போல தேங்காயை கொண்டு சென்றார். எல்லோரும் சொன்னார்கள், பாரதி யானைக்கு மதம் பிடித்திருக்கிறது, பக்கத்திலே போகாதே என்று. பாரதி சொன்னார், அது என் யானை, நான் பழகிய யானை, அது என்னை எதுவுமே செய்யாது என்று தேங்காயை கொடுக்க பாரதி பக்கத்தில் சென்றார். யானை பாரதியை தாக்க வேண்டும் என்றே நினைக்கவில்லை. தேங்காயை சுழற்றி வாங்க வந்த யானை மதம் பிடித்திருந்ததால் எதேர்ச்சியாக பாரதியை சுழற்றி தன்னுடைய காலுக்கடியிலே போட்டது. இரத்தம் கசிந்து கொண்டு யானையின் காலுக்கடியில் பாரதியார் கிடக்கிறார். பாரதியினுடைய உற்ற நண்பன் குவளைக்கண்ணன் அந்த யானையின் காலுக்கிடையில் நட்பிற்கடையாளத்தை பாருங்கள். தன் உயிரை துச்சமாக நினைத்து யானையின் காலுக்கிடையில் குவளைக்கண்ணன் போய் பாரதியை தரதரவென்று இழுத்து வெளியே கொண்டு வந்தார். உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார்கள். தீவிர சிகிச்சை நடந்தது. கொஞ்ச நாள் கழித்து பாரதி சற்று நிலை குணமாகி வருகிறார். அப்போது குவளைக்கண்ணன் கோபத்தோடு போய் கேட்டான், உனக்கு எவ்வளவு மனதில் தைரியம் இருந்தால் மதம் பிடித்திருக்கிறது என்று சொல்ல சொல்ல ஒரு யானைக்கு பக்கத்தில் போயிருக்கிறாய், என்ன நினைத்து கொண்டு போனாய்? ஒருவேளை அந்த யானை உன்னை மிதித்திருந்தால் என்ன செய்திருப்பாய் பாரதி என்று கேட்டார். பாரதியார் சொன்னார், யானையாவது என்னை மிதிப்பதாவது அது என்னுடைய யானை, அது தேங்காயை பிடிக்க வந்தது, தவறுதலாக என்னை பிடித்து விட்டது. அது மதம் பிடித்து என்னை பிடிக்காத யானையாக இருந்தால் காலுக்கடியில் போட்ட மறுகணமே என்னை மிதித்து கொண்டிருக்கும். காலுக்கு கீழே விழுந்த பிறகுதான் அந்த யானை பார்த்தது, ஐயோ இது என்னுடைய பாரதி ஆயிற்றே, எனக்கு பழங்களை தரக்கூடிய பாரதி ஆயிற்றே, இவரெல்லாம் நான் காலுக்கடியிலே போட்டு இப்படி காயப்படுத்தி இருக்கிறேன் என்று யானை துடித்தது. அது அப்படி துடித்ததால் தான் என்னை மிதிக்காமல் போனது. மதம் பிடித்த யானை மிதிக்காமல் விடுமா? பாரதியா என்று பார்த்து யானை என்னை மிதிக்காமல் போனது. பாரதியை இழுப்பதற்கு நீ உள்ளே வந்தாய் அல்லவா, என் பாரதியை காப்பாற்ற இவன் வந்திருக்கிறானே என்று நினைத்துத்தான் அது உன்னையும் மிதிக்காமல் விட்டது. இல்லை என்றால் அது உன்னை எப்போதோ கொண்டிருக்கும். ஆக உயிர்களை தவறாக நினைக்காதே. மனிதனை விட எல்லா உயிரும் நல்ல உயிர்தான், எல்லா உயிரும் நேசிக்கப்பட வேண்டிய உயிர்தான் என்று சொன்னார் பாருங்கள். அதுதான்
அன்பின் உச்சம், அதுதான் ஆன்மீகம். விலங்குகள் சரணாலயத்திற்கு பாரதி செல்கிறார். சிங்கத்தை அடைத்து வைத்திருக்கிறார்கள். கூண்டுக்குள்ளே கையை போட்டு சிங்கத்திற்கு கை கொடுக்கிறார். ஓடி வந்தார் வனத்துறை அதிகாரி. ஐயா, இப்படியெல்லாம் செய்யக்கூடாது, சிங்கம் ஏதாவது செய்துவிடும் என்றார். பாரதி சொன்னார், நான் பாட்டுக்கு ராஜா, சிங்கம் காட்டுக்கு ராஜா. ராஜாவும் சந்தித்தால் தொட்டுதான் பேச வேண்டும், மனம் விட்டுதான் பேச வேண்டும். இதில் என்ன தவறு இருக்கிறது என்று கேட்டார் பாருங்கள். அந்த மனம் நமக்கு வர வேண்டும். அதுதான் பாரதியினுடைய உச்சபட்ச நிலை. அந்த நிலைக்கு நாம் வருகிற போது மிக சுலபமாக எம்பெருமானை அடைய முடியும். அதுதான் அன்பின் உச்சமான ஆன்மீகம். ஆன்மீகம் எங்கே இருக்கிறது? அன்பு எங்கே இருக்கிறது? எங்கே சென்று அன்பை வாங்க வேண்டும்? கடையிலெல்லாம் போய் வாங்கிவிட முடியாது. ஆத்மார்த்த உள்ளம் இருப்பவர்களிடம் அன்பு இருக்கும். ஆத்மார்த்த உள்ளம் படைத்தவர்களிடம் பழகுகிற போது ஆன்மீகம் வரும். மனதை கட்டுக்குள் வைக்க கற்றுக்கொண்டால் பக்தி பிறக்கும். மனிதனும் பக்தியும் பிரபஞ்சமும் பஞ்சபூதங்களும் சேர்கிற போது சுலபமாக ஆன்மீகம் வளரும் என்று சொல்லி இத்தனை நேரம் எனக்கு இங்கே அன்பின் உச்சம் ஆன்மீகம் என்கிற தலைப்பிலே பேசுவதற்கென்று அருமையான அரிய வாய்ப்பினை தந்த ஹைந்தவ சேவா சங்கத்தை சார்ந்த அத்தனை பெரியவர்களின் பொற்பாதத்தை தொட்டு வணங்கி ஆலய நிர்வாகிகளுக்கும் கோவில் அதிகாரிகளுக்கும் அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் மயிலோசை தொலைக்காட்சிக்கும் ஆன்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் என் போன்றோர்களுக்கும் என் அன்பான நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.